தற்குறி தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறி. ஏன் தற்குறி? என்டிடிவி ரிப்போர்ட்டருடைய கழுத்துல துண்ட போட்டு இழுத்துட்டு வந்ததுனால அவன் தற்குறி. சூட சுண்டலு விஜய் ரசிகர் பூரா மெண்டலு அப்படின்னு சொல்றான்ல, அதனால அவன் தற்குறி. மரத்துல ஏறி நின்னு ஒரு தலைவர் பேசிட்டு இருக்கும்போது தேங்காயை உடைச்சு தின்னுட்டு இருக்கான் பாருங்க, எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம, அதனால அவன் தற்குறி. ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு அடிப்படை புரிதல், ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு தலைவர் வந்தா வரவேற்று மரியாதையா கொண்டு வரணும், ஆனா அந்த ஏர்போர்ட்ல பண்ணி மேஞ்ச மாதிரி ஆக்கல, அதனால அவன் தற்குறி. ரோகிணி தேட்டர்ல படத்தை போட்டதுக்கு திரைய அந்த கதவை திறந்த உடனே மொத்த சேரையும் உடைச்சிட்டு போய் எரும மாடு ஏர் ஓட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆக்கணும் பாருங்க, அதனால அவன் தற்குறி. அந்த தொண்டனை சரியாக வழிநடத்தாம, அவனை அரசியல் படுத்தாம, அவனை தாண்டிய பெரிய தலைமை தற்குறியாக விஜய் இருப்பதனாலதான் ஒட்டுமொத்த தாவேகாவையும் தற்குறி கூட்டங்கள்.